முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஆல்ரெடி ரீபர்த் ஐடி மட்டும் எப்படி ஒர்க் ஆகுது, இந்த பிளான் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இது எப்படி ஒர்க் ஆகும், எப்படி ரீபர்த் ஐடி கொடுக்கும்ன்றதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக கேளுங்க. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி ஒருத்தர் ரெஜிஸ்டர் பண்ணுற உடனே என்ன பண்ணணும், ஒரு ஐடி உள்ளே வர்றப்பவே ட்ரஸ்ட்டுக்கும் இன்ட்ரடியூசருக்கும் 50-50 டொனேட் பண்ணிவிடுவாங்க. அப்புறம் ஒரு மெம்பருக்கு 200 ருபீஸ் டொனேட் பண்ணுவாங்க. அவ்வளோதான், அதுதான் ப்ராசஸ்ஸு. அது இது லெவல் படி எப்படி ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? மேலே வந்து ஃபஸ்ட் ஐடி ட்ரஸ்ட் இருக்கும், ட்ரஸ்ட்டு கீழே ஒரு ஐடி வந்திருக்கும். ரெண்டாவது 1 2 இப்போ ஏபின்னு இருக்குது. ஏபி வந்து ட்ரஸ்ட்டோடைய ரீபர்த் ஐடி க்ரியேட் பண்ணணும். நாலாவது ஐடி எங்கே வரணும், ட்ரஸ்ட்டோடைய ரீபர்த் ஐடி ஏக்கு கீழே ஒரு ஐடி வந்துடும். அது என்ன பண்ணும், பி தான் க்ரியேட் பண்ணும். ஓகேங்களா? பி வந்து ட்ரஸ்ட்டுக்கு அனுப்பிச்சிடாது ரீபர்த் ஐடி க்ரியேட் பண்ணுறதுக்கு. ட்ரஸ்ட்டுக்கு அனுப்பிச்சு ட்ரஸ்ட்டு ரீபர்த் ஐடி க்ரியேட் பண்ணாது. அப்போ அந்த பி என்ன பண்ணோன்னா, ரீபர்த் ஐடி எங்கே க்ரியேட் ஆகுதோ அவருக்கு மேலே ரீபர்த் ஐடி நீங்கள் இப்போ உங்களுக்கு 300 ரூபா அனுப்பிச்சிட்டா நீங்கள் ஒருத்தருக்கு அனுப்பணும் இல்லையா, அந்த அமௌண்ட்டு 200. அதுவே பி அந்த ஐடியை ஆட்டோமேட்டிக்காக அந்த ஐடிக்கு அனுப்பிச்சிரும். அந்த ட்ரஸ்ட்டோடைய ரீபர்த் ஐடி இங்கே ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிட்டு வந்துடும் அந்த ஐடி ஆக்டிவேட் பண்ண உடனே. புரியுதுங்களா? இப்போ ரெண்டாவது ரீபர்த் ஐடி ஒன்று க்ரியேட் ஆகுதுன்னா, இப்போ ஒரு ஐடி க்ரியேட் ஆகிடுச்சா, அடுத்த ஒரு இதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் நடக்கணும், ஒரு ஐடி வரும், ஒரு பேமெண்ட்டு ரீபர்த் ஐடி ஒருத்தருக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ 6 பேர் வந்தாங்கன்னா 6 பேருக்கு பேமெண்ட் கிடச்சிரும். 10 பேர் வந்தாலும் 10 பேருக்கு பேமெண்ட் கிடைக்கும். 100 பேர் வந்தாலும் இந்த 100 பேருக்கு பேமெண்ட்டு 200 ருபீஸ் போய்கிட்டே தான் இருக்கும். இதுதான் இதோடைய ஸ்பெஷலே. ஓகேங்களா? 1000 பேர் வந்து 500 பேருக்கு பேமெண்ட் போகாது. இதில் 100 பேர் வந்தாலும் 100 பேருக்கு பேமெண்ட் போகும். 1000 பேர் வந்தாலும் 1000 பேருக்கு பேமெண்ட் போகும். கடகடன் போயிட்டே இருக்கும். அப்போது நம்பர் ஆஃப் ரீபர்த் ஐடி ஸ்டார்டிங்கில் வரவங்களுக்கு எப்படி கிடைக்கும்ன்றதை பார்த்துக்கங்க. இப்போது இது ஒரு ரீபர்த் ஐடி, ட்ரஸ்ட்டோடைய ரீபர்த் ஐடி இங்கே சிலேயே கிடச்சிருது. ஓகேங்களா? இ என்ன பண்ணும், ஏவோடைய ரீபர்த் ஐடி எங்கே கொடுக்கும்னா டியில் கொடுத்துரும். ஓகேங்களா? இப்போ ரீபர்த் ஐடி க்ரியேட் ஆகிடுச்சு. எஃப் என்ன பண்ணும், பியோட ரீபர்த் ஐடி எங்கே கொடுக்கும், ஜியில் கொடுத்துரும். ஓகேங்களா? அடுத்தடுத்தது எங்கே வரணும், இந்த ஆர்டராக வர்றப்போ அப்போ ஃபஸ்ட் ஐடி ரீபர்த் ஆகும், ரெண்டாவது ஐடி ரீபர்த் ஐடி க்ரியேட் பண்ணுறாராகவும் தான் உள்ளே வருவாங்க. அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒருத்தர் உள்ளே வர்றப்போ 1 டைம் தான் நம்மளுக்கு இன்ட்ரடியூசரு டொனேஷன் கிடைக்கும். ஒருத்தர் ஐடி உள்ளே வருதுன்னா 1 டைம் தான் ட்ரஸ்ட்டுக்கு டொனேஷன் கிடைக்கும். மற்றது எல்லாமே பேர் டு பேர் மக்களுக்கு மக்களே உதவி செய்யும் திட்டம் மூலமாக உதவிகள் கிடைக்கும். புரியுதுங்களா? இங்கே இன்னொன்று என்னென்னா, ஒருத்தர் உள்ளே வந்து டொனேட் பண்ணி அப்ரூவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் அடுத்த ஐடி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ஓகேங்களா? அது வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகாது. ஒரு ஐடி பிஃபோராக போயிட்டு நீங்கள் கடகடான்னு போயிட்டு நான் பண்ணிடுறேன், நான் ஒரு 10 ஐடி பேருக்கு ஷேர் பண்ணி கொடுத்துட்றேன்னா பண்ண முடியாது. ஓகேங்களா? இப்போது நீங்கள் ஒரு 10 ஐடி பேர் உங்கள் கீழே இருக்காருன்னா கடகடன் அவருக்கு பேமெண்ட்டு அனுப்பிச்சிட்டு நீங்கள் 10 பேருக்கு ரெஜிஸ்டர் பண்ணி கொடுங்கன்னா, ஒருத்தருக்கு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அவர் யாருக்கெல்லாம் அனுப்பணுமோ அனுப்பிச்சிட்டு உடனே அட்மினுக்கு கால் பண்ணி பேமெண்ட் ப்ரூஃப் அனுப்பிச்சிங்கன்னா 2 நிமிஷம் 1 நிமிஷத்தில் கடகடன்னு வந்து அப்ரூவ் பண்ணிவிடுவாங்க. அப்புறம் அந்த ஐடி ஆக்டிவேட்டாக அடுத்த ஐடி உடனே போடலாம். ஓகேங்களா? இதில் தானாக ரெஜிஸ்ட்ரேஷன் போய் பண்ண முடியாது. உங்களுடைய ஸ்பான்சர் ஐடி கொடுத்தா தான் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணவே முடியும். ஸ்பான்சர் ஐடி இல்லாமல் பதிவு செய்ய முடியாது, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது. புரியுதுங்களா? பிளான் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதும் புரியுதுங்களா? 1:2 தான். ஓகேங்களா? அப்போது ரீபர்த்தும் ஒன்று ஜென்ரேட் ஆகிக்கிட்டே இருக்கும், ஒருத்தர்கிட்டேருந்து ஒருத்தருக்கு டொனேஷன் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆர்டர் வைஸ் ரீபர்த் ஐடி கீழே விழுந்துக்கிட்டே இருக்கும். 100 பேர் வந்தால் 50 பேர் பேமெண்ட் போகும், 50 ரீபர்த் ஐடி க்ரியேட் ஆகும். அந்த 50 ஐடியுமே 50 பேருக்கு ரீபர்த் பேமெண்ட் ஐடி க்ரியேட் ஆகிறப்ப கீழேருந்து மேலே யாருக்கு போகணுமோ அவங்களுக்கும் போயிடும்.
அதான் ரீபர்த்தோடைய கான்செப்ட். ஓகேங்களா? 1:2 ரேஷியோவில் அது பாட்டுக்கு போகும். இப்போ 2 பேர் வந்தால் தான் ஒருத்தருக்கு பேமெண்ட்டுன்ற கான்செப்ட்லாம் பார்த்துருவோம். 3 பேர் வந்தால் தான் ஒருத்தருக்கு பேமெண்ட் கிடைக்குன்றதெல்லாம் கான்செப்ட் கிடையாது. இப்போ ஒருத்தர் வந்தால் ஒருத்தருக்கு பேமெண்ட்டு, ஒருத்தருக்கு டொனேஷன் பண்ணாலே ஒருத்தருக்கு கிடைச்சிரும் இந்த டொனேஷன் அமௌண்ட்டு. ரொம்ப சிம்பிள் தான். அப்போது ரீபர்த் ஐடி 100 ஸ்டார்டிங்கில் 30-40 ஐடி உள்ளே வரப்போ பின்னாடி வர வர ரீபர்த் ஐடி இவங்களோட ரீபர்த் ஐடி பின்னாடி ட்ராவல் ஆகிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போது பின்னாடி 100 பேர் வந்தால் கடைசியில் ஒரு 5-6 பேருக்கு தான் எனக்கு தெரிஞ்சு இருக்கும். அடுத்த 10 பேர் வரப்போ அவங்களுக்கும் கிடச்சிரும். கீழே இருக்க ரீபர்த் ஐடி ஒரு 5 பேர் பின்னாடி வந்துடுவாங்க. ஒருத்தர் வர வர ரீபர்த் ஐடி ஒன்று க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். ஒருத்தருக்கு பேமெண்ட் வந்தாலே அவர் நெக்ஸ்ட்டு ரீபர்த் ஐடி க்ரியேட் ஆகுதுன்னு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஓகேங்களா? உங்களுக்கு பேமெண்ட் வந்துருச்சாலே உங்களோட ஐடி அடுத்தது ரீபர்த் ஐடியில் கீழே வந்துடும். இதே தான் கான்செப்ட். இப்போ ஏக்கு பேமெண்ட் வந்துச்சுன்னா ரீபர்த் ஐடி அடுத்தது ரெடி ஆகிடும். கரெக்டுங்களா? பிக்கு எப்போ பேமெண்ட் வருதோ அடுத்தது பிக்கு ஆட்டோமேட்டிக்காக ஜியில் போய் ரீபர்த் ஐடி க்ரியேட் ஆகிடும். ஓகேங்களா? உங்களுக்கு எப்போ பேமெண்ட் கிடைக்குதோ அடுத்த பேமெண்ட் கிடைச்ச அப்புறமே அடுத்த ஐடி உள்ளே வர்றதுனாலே உங்களுக்கு பேமெண்ட் ஒருத்தர் பண்ணுறாரு பார்த்தீங்களா, அவங்களுக்கு அடுத்த ஐடி உங்களோட ரீபர்த் ஐடியாக தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போது இதில் ஒரு 1000, 2000, 3000 டோனர்ஸ் உள்ளே வர்றப்போ நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து உங்களுக்கு 200 rupees டொனேஷன் அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு ஐடி ஒருத்தரே வந்து 10-15 ஐடி கூட போடலாம். எத்தனை ஐடி வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். பட் உடனே போட்டு ஆக்டிவேட் பண்ண முடியாது. நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி எல்லாருக்கும் பேமெண்ட் அப்ரூவ் பண்ணது தான் அடுத்த ஐடியே விழும். அப்படி தான் சிஸ்டமில் இருக்குது. அதுவும் 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் அந்த பேமெண்ட் எந்த ப்ராசஸ் நடக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக அட்மின்லேருந்து அந்த ஐடியை டெலீட் பண்ணிவிடுவாங்க. அந்த நம்பர்லேருந்தே இன்னொரு ஐடி வந்து போட முடியாது. அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருக்கு. டெலீட் ஆன ஐடி நம்பர்லேருந்து இன்னொரு ஐடி உள்ளாது, நேம் அந்த மாதிரி. ஓகேங்களா? ரீபர்த் ஐடி எப்படி க்ரியேட் ஆகியிருக்குன்றது புரியுதுங்களா? இதில் எப்படி இந்த ஒர்க் ஆகுதுன்றது உங்களுக்கு புரியுதுங்களா? நீங்கள் திரும்பியும் ஃபஸ்ட்லேருந்து இந்த வீடியோ ஃபுல்லாகவே ரீவைண்ட் பண்ணி கூட பாருங்கள். ஓகேங்களா? முதல்ல ஒரு ஐடி இருக்கும், அதுக்கு கீழே ஏபின்னு நம்மளுக்கு ஒரு ஐடி வருது. எப்போவுமே நம்ம ஒருத்தர் கீழே 2 பேர் வரும்போது 2வது ஒருத்தவங்க வர்றாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் உங்களுக்கு கீழே 2வது ஐடி வர்றவங்க தான் ரீபர்த் ஐடி, உங்களோட ஐடியை ரீபர்த் ஐடி அவங்க க்ரியேட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருவாங்க. இது ஏன் இந்த மாதிரி வச்சதுன்னா, இந்த மாதிரி பிளானில் நிறையா பிளானில் பார்த்தீங்கன்னா செகண்ட் லெவல், தேர்ட் லெவல், 10 லெவல், 5 லெவல் வரைக்கும் வச்சுருப்பாங்க. 4வது லெவலே யாருக்கும் வராது. 3வது லெவலில் சில பேருக்கு வந்து அப்படியே ஸ்டாப் ஆகி நின்றுடும். சில பேர் 2வது லெவலோட வந்துடும். சில பேர் 2வது லெவலுக்கு அப்புறம் 3வது அப்கிரேட் பண்ண மாட்டாங்க. ஃபஸ்ட் லெவலே சில பேர் வந்ததுக்கப்புறம் அப்கிரேட் பண்ண மாட்டாங்க. இதில் வந்து அந்த மாதிரி நிகழ்வு இதில் நடக்காது. சார் இவர் வந்து எனக்கு அப்கிரேட் பண்ணவே இல்லை, அவர் போயிட்டார், அவர் நம்பர் ஆஃப் டைம்ஸ் கால் பண்ணோம் எடுக்கலை, அந்த தாட் இங்கே வரவே வராது. வித்தின் 30 மினிட்ஸில் அந்த ஐடி ஆட்டோமேட்டிக்காக டெலீட்டட் ஆகிடும். ஓகேங்களா? நிறைய பிளானில் பார்த்துருப்போம். 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகும் ஃபோன் பண்ணால், சார் எனக்கு இந்த பிளான் பற்றி ஒன்றுமே தெரியாது, யார் போட்டான்னு எனக்கு தெரியலன்ற சொல்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. நானும் நிறைய பேர் கால் பண்ணி கேட்டிருக்கேன். என்னோடய டவுன்லைனர்ஸ்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து இங்கேயும் இருக்காது. ஒரு ஐடி போட்டார், பேமெண்ட் பண்ணல, அட்மின்லேருந்து கால் பண்ணுறோம், அவங்க கால் பிக் பண்ணலனால அந்த ஐடி உடனே அட்மின் சைடே டெலீட் பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா? அப்போ பண்ணிட்டாங்கன்னா அந்த ½ அன் ஹவர் கூட இன்னொரு 10 மினிட்ஸ் கம்மியாகும், 15 மினிட்ஸ் கம்மியாகிடும். அப்புறம் அடுத்த ஐடி ஃபுல்லாக வந்துடும். ஓகேங்களா? இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு புரிஞ்சிச்சுங்களா? சின்ன சின்னதாக நம்ம கிடைக்கிறோம். ஆனால் நம்ம பெருசாக சின்னதாக சேர்க்க அது பெரிய அமௌண்ட்டாக வந்து நிற்கும். நம்ம நிறைய இடத்துல பெரிய அமௌண்ட்டை ஏர்ன் பண்ணுன்றது உள்ளே போயிட்டு நம்பர் ஆஃப் டைம்ஸ் நம்ம நிறைய பேரை உள்ளே ரெஃபர் பண்ணி அவங்களுக்குலாம் கிடைக்காமே போயிருக்கு, நிறையா பார்த்துருப்பீங்க. பட் இதில் இருக்காது. உங்களுக்கு விருப்பம் இருந்து டொனேஷன் பண்ணவா, விருப்பம் இருந்தால் மட்டும் அவங்கள வாய்ப்பு கொடுங்க. எல்லாருக்குமே இதில் இவ்வளோ வந்துடும் அவ்வளோ வந்துடும் சொல்லி யாருக்கும் வாய்ப்பு கொடுக்காதீங்க. நீங்கள் ஒருத்தருக்கு டொனேஷன்
ஒரு டொனேட் பண்ணால் தான் உங்களுக்கு 4 பேர் டொனேட் பண்ணுவாங்க. அந்த கான்செப்ட்டு தான் இது. சின்ன சின்ன அமௌண்ட்டாக சிறு துளி பெருவெள்ளம் மாதிரி தான் கண்டிப்பாக இது போகும். சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆரம்பிக்கிறாங்க. நண்பர் சத்ரக் நண்பர் அவர் தான் இந்த அன்னை ட்ரஸ்ட், அன்னை ட்ரேடருடைய ஃபவுண்டர், பிரச்சனை அவர் தான் ஆரம்பிக்கிறார். ஓகேங்களா? ஃபுல்லாகவே எனக்கு வந்து வித்தின் 1 or 2 டேஸில் பேன் கார்டை வந்து ரெஜிஸ்டரும் பண்ணுறாங்க. ஓகேங்களா? எல்லாமே ப்ராசஸ் அதுவும் நடந்துகிட்டு தான் இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு ரீபர்த் ஐடி எப்படி க்ரியேட் ஆகுது, எப்படி இந்த ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகுதுன்றது இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பட் புரியலைன்னா கூட திருப்பி ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். இல்லைன்னா எனக்கு இண்டிவிஜுவலாக கூட கால் பண்ணுங்கள். நான் ஃப்ரீயாக இருப்பேன், நானே கால் பண்ணுவேன், கால் எடுக்கலைன்னா கூட. சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.